ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். குடிமக்கள் எனும் கடவுளின் ஆசியால் நாட்டிற்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தது. ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக நீண்ட காலம் பிரதமர் பதவி வகிப்பவர் என்ற பெருமையை பெற்ற பிரதமர் மோடிக்கு டில்லி பாரத் மண்டபத்தில் நடந்த கூட்டத்தில் என்டிஏ தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது: இது மிகப்பெரிய தருணம். இப்படி ஒரு நாளை நான் கற்பனை செய்தது கூட கிடையாது. மிக நீண்ட நாட்கள் பதவி வகிக்கும் பிரதமர் என்ற பெருமையை பெற கடவுளின் ஆசி அவசியம். என்னை பொறுத்தவரை குடிமக்களே கடவுள். ஜனதா ஜனார்தன் எனும் மக்கள் ஆசிர்வாதத்தால் தான் தாய் நாட்டிற்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்துள்ளது. இதற்கு உறுதுணையாக உள்ள உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. கடந்த 12 ஆண்டு கால என்டிஏ ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 25 கோடி பேரை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுத்துள்ளோம். இது சாதாரண விஷயமல்ல. மிடில் கிளாஸ் மக்கள் மற்றும் புதிதாக மிடில் கிளாஸுக்கு முன்னேறிய மக்கள் ஆகியோர் மீண்டும் பின்னோக்கி செல்லவிடக்கூடாது. அவர்களின் நலன் சார்ந்த விஷயங்களில் இந்த அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அனைத்து துறைகளிலும் நாம் முன்னேற்றம் கண்டு வருகிறோம். ஆனாலும் தற்போதைய வேகம் போதாது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நம் நாட்டு மக்களின் லட்சியமாக உருவெடுத்துள்ளது. இந்த லட்சியம் நிறைவேற நாம் இன்னும் வேகமாக ஓட வேண்டியது அவசியம். ஜிஎஸ்டி சீர்திருத்தம், வருமான வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளால் மக்கள் மிகுந்த பலனடைந்துள்ளனர். 2014 வெறும் 75 ஏர்போர்ட்டுகள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 160ஆக உயர்ந்துள்ளது. கப்பல் கட்டும் துறையில் அதீத கவனம் செலுத்தி வருகிறோம். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்து வருகிறோம். வருங்காலத்தில் செமிகண்டக்டர் ஏற்றுமதியில் மிகப்பெரிய இடம் பிடிப்பதற்கான முயற்சி நடக்கிறது. சுற்றுலா, விளையாட்டுத் துறையில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இவை இரண்டும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டித் தரும் துறைகளாக உள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளில் சாதிக்க அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். நம் நாட்டு இளைஞர்கள், பெண்கள், மிடில் கிளாஸ் மக்கள், விவசாயிகள் என 4 முக்கிய தரப்பினரின் நலனை கருத்தில் கொண்டே இந்த அரசு செயல்படுகிறது. ஒரு காலத்தில் நம் நாட்டின் வளர்ச்சி வேகம் மிக மிக குறைவாக இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் வளர்ச்சி என்பதற்கான சுவடே இல்லாமல் இருந்தது. நாம் 12 ஆண்டுகளில் செய்ததை அதற்கு முன் பல ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரசால் செய்ய முடியாதது ஏன்? நாம் சாதிக்க வேண்டியது அதிகம் உள்ளது. நம் இலக்கு 2047 வலிமையடைந்த பாரதம். தற்சார்பை நோக்கிய பயணம் வேகம் எடுக்க வேண்டும். சூரிய சக்தி, மின் உற்பத்தி, எத்தனால் கலப்பு எரிபொருள், ஹைட்ரஜன் எரிபொருள் உள்ளிட்டவற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த தருணத்தில் நாட்டிற்கு சேவையாற்ற வாய்ப்பளித்த கோடி கோடி குடிமக்கள் முன் தலைவணங்குகிறேன். அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாட்டின் எதிர்காலம் கருதி நாம் அனைவரும் ஒன்று கூடி உழைப்போம், நாட்டை முன்னேற்றுவோம் என பிரதமர் மோடி பேசினார். பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுடில்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நிதி ஆயோக்கின் 11வது ஆளும் குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை மையமாக கொண்டு உற்பத்தி திறன் மிக்க வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு மற்றும் அதிகார பரவலுடன் கூடிய வளர்ச்சி, சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் நல்வாழ்வு உள்ளிட்டவை பற்றி ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் மனித மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. புவிசார் அரசியல் பதற்றங்களால் ஏற்படும் பொருளாதார தாக்கங்கள் மற்றும் இந்தியாவின் வர்த்தக உத்திகள் குறித்தும் தலைவர்கள் ஆலோசிக்கின்றனர். இந்த கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவது மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கிறார்கள். தமிழக முதல்வர் விஜய், கேரள முதல்வர் வி.டி. சதீஷன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட தென் மாநில முதல்வர்களும் பங்கேற்கிறார்கள். அதே சமயம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த விஷயத்திலும் எம்ஜிஆர் பாணியா? டெல்லி டு கர்நாடகா விஜய் திட்டம் என்ன? தமிழக முதல்வராக பதவியேற்ற பின் 2வது முறையாக டெல்லி சென்ற முதல்வர் விஜய் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் டி. ராஜா ஆகியோரை சந்தித்தார். இன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் விஜய் 12ஆம் தேதி டில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழகம் திரும்புவதாக முதலில் திட்டமிடப்பட்டது. இந்நிலையில் டில்லி பயணத்தை முடித்து விஜய் நேராக தமிழகம் வராமல்
அங்கிருந்து அவர் கர்நாடகா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடுப்பி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்த உள்ளதாகவும் அங்கு நடக்கும் சிறப்பு பூஜைகளை முடித்த பின் தமிழகம் திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆரின் இஷ்ட தெய்வம் மூகாம்பிகை. அவர் அடிக்கடி அந்த கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த கோயிலில் அம்மனுக்கு தங்க வாழ் ஒன்றை காணிக்கையாகவும் வழங்கியுள்ளார். அதேபோல் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் மூகாம்பிகை கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்தார். இந்த கோயிலில் நடக்கும் சண்டி ஹோமத்தில் பங்கேற்றால் நேரடி மறைமுக எதிரிகளை வெல்லலாம் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அதன்படி தென் மாநிலங்களைச் சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி செல்வது வழக்கம். ஏற்கனவே பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் பலம் இல்லாதது, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குடைச்சல், கூடவே இருந்து குடைச்சல் கொடுக்கும் கூட்டணி கட்சிகளின் தொல்லை போன்றவற்றில் இருந்து நிரந்தர தீர்வு வேண்டி விஜயும் சண்டி ஹோமத்தில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. திரையுலகில் இருந்து முதல்வரானது கட்சி ஆரம்பித்த ஒரு சில ஆண்டுகளிலேயே தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது, இளைஞர்கள் பெண்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றது என பல விஷயங்களில் விஜயை அவரது கட்சிக்காரர்கள் எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சட்டசபையிலேயே விஜயை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பேசினார். இந்நிலையில் எம்ஜிஆர் பாணியில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு விஜய் படையெடுத்துள்ளதாக தாவேக வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. மெனக்கிடும் உதயநிதி சட்டசபையில் விஜயை சமாளிக்க தினமும் 5 மணி நேரம் பயிற்சி. தமிழக சட்டசபையின் முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்குகிறது. முந்தைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தாவேக அரசு இந்த கூட்டத்தொடரில் 2026-27 நிதியாண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சிறப்பு பயிற்சி எடுத்து வருகிறார். இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தாவேக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் மக்களிடம் அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. அதேபோல எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதிக்கு முதல் சட்டசபை கூட்டத்தொடர் என்பதால் திமுகவினர் மத்தியிலும் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. முன்னதாக சட்டசபையில் தாவேக ஆட்சி மீதான நம்பிக்கை கோரும் ஓட்டெடுப்பின் போது உதயநிதி பேசியது பெரும் வரவேற்பை பெற்றது. அதற்கு சட்டசபையில் முதல்வர் விஜய் பதிலளிக்க முடியாமல் வீட்டுக்கு சென்று நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். இது விமர்சனத்திற்கு உள்ளானதால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உடனுக்குடன் பதிலடி தர முதல்வர் விஜய் முனைப்பு காட்டுவதாக தகவல் கிடைத்தது. அதோடு சட்டசபையில் எதிர்க்கட்சியினரின் வாயை அடைக்க துறை சார்ந்த விவாதங்களை எப்படி முன்வைக்கலாம் என்பது குறித்தும் விஜய் பயிற்சி எடுத்து வருகிறார். இந்த தகவலை அறிந்ததும் உதயநிதியும் பயிற்சியில் ஈடுபடுகிறார். இந்த கூட்டத்தொடரில் மேகதாது அணை விவகாரம், மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு ஆகிய பிரச்சினைகளை பேசவும் அது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரவும் திமுக திட்டமிட்டுள்ளது. அதற்காக காவிரி விவகாரம் கடந்து வந்த பாதை குறித்து திமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளும் உதயநிதிக்கு தகவல்களை கூறி பயிற்சி கொடுக்கின்றனர். அதேபோல மின்வெட்டு விவகாரம் பற்றி தற்போதைய மின்வாரிய அதிகாரி ஒருவர் வாயிலாக உதயநிதி அறிந்து வருகிறார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கடந்த 5 ஆண்டு புள்ளி விவரங்களை சேகரித்து அடிக்கடி அதை வாசித்து பயிற்சி எடுக்கிறார். அதேபோல் சட்டசபை விவகாரங்களில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளையும் உதயநிதி சந்தித்து பேசுகிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரை தனக்கு சாதகமாக்கி தன்னை முன்னிலைப்படுத்த ரொம்பவே உதயநிதி மெனக்கெடுக்கிறார். தினம்தோறும் 5 மணி நேரம் வரை இதற்காக பயிற்சி எடுத்து வருகிறார் என தெரிவித்துள்ளனர். தனியார் மயமாகிறதா மது விற்பனை? அரசு அதிரடி திட்டம். முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதும் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டார். இந்நிலையில் அண்டை மாநிலங்களில் உள்ளது போல் மது விற்பனையை தனியார் மயமாக்க உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தலைமை செயலகத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: தமிழக அரசின் கீழ் உள்ள டாஸ்மாக் நிறுவனம் வழியே தமிழகம் முழுதும் மது விற்பனை செய்யப்படுகிறது. மாதம் சராசரியாக 50 லட்சம் பெட்டி மது வகைகள், 35 லட்சம் பெட்டி பீர் வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. எந்த மது அதிகமாக விற்பனையாகிறதோ அந்த மதுவை டாஸ்மாக் நிறுவனம் அதிகமாக கொள்முதல் செய்யும் நடைமுறை உள்ளது. இதனால் மது உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் நிறுவனத்தில் தயாராகும் மதுவை அதிகமாக விற்பனை செய்ய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுத்து கவுண்டர் சேல்ஸ் செய்ய வைத்து கொள்முதலை அதிகப்படுத்துகின்றனர். டாஸ்மாகை பொறுத்தவரை மது உற்பத்தி முதல் விற்பனை செய்யும் வரை எல்லா படிநிலையிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது. இதை சரி செய்வது சாதாரண விஷயமில்லை. எனவே அண்டை மாநிலங்களில் உள்ளது போல் மது விற்பனையை தனியார் மயமாக்க அரசு கொள்கை முடிவு எடுக்க தயாராகியுள்ளது.
அதற்கான முதற்கட்ட பேச்சு சமீபத்தில் நடந்தது. இதில் டாஸ்மாக், உள்துறை, நிதித்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வை உள்ளிட்ட துறை அதிகாரிகள், முதல்வர் அலுவலக அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் 5 முன்னெடுப்புகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மது உற்பத்தியில் 11 நிறுவனங்கள், பீர் உற்பத்தியில் 5 நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சிண்டிகேட்டை உடைத்து பெரிய சந்தையை உருவாக்க வேண்டும். பல மாநிலங்கள், நாடுகளின் மதுவை உள்ளே கொண்டு வர வேண்டும். வரி குறைப்பு செய்ய வேண்டும். போலி மதுவை ஒழிக்க வேண்டும். கொள்முதல் முதல் விற்பனை வரை ஊழலை ஒழித்து அதை முறையாக கண்காணித்தாலே அரசுக்கு கெட்ட பெயர் இல்லாமல் வருவாய் அதிகரிக்கும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மது விற்பனையை தனியார் மயமாக்குவதால் அரசின் மீது அதிருப்தி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை சரிசெய்ய மதுவை அரசு விற்பது சரியாக இருக்காது என முதல்வர் விஜய் பேச வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் கூட்டத்தில் இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முதல்வருடன் கலந்தாலோசித்து இறுதி முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர். தேசத்தின் பாதுகாப்பில் சமரசம் கூடாது, இந்து முன்னணி வலியுறுத்தல். இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை. இந்திய பயணியர் விமானங்களை குறிவைத்து பாகிஸ்தான் திட்டமிட்டு நடத்திய சதி தெரியவந்துள்ளது. பயணியர் விமானத்தில் நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருப்பிட குழப்பத்தை ஏற்படுத்தி விபத்து ஏற்படுத்த பாகிஸ்தான் சதி செய்வது மனித குலத்துக்கு எதிரான செயல். கடந்த 2 ஆண்டுகளாக 2354 சிக்னல் குழப்பங்கள் பதிவாகியுள்ளன. இதற்கு பாகிஸ்தான் அரசின் துணை இருப்பதும் தெரியவந்துள்ளது. நாட்டில் வளர்ந்து வரும் விமான சேவையால் பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருகிறது. இதை சீர்குலைக்கும் சதியை மிகுந்த கண்காணிப்புடன் முறியடித்தாக வேண்டும். இந்த சதிகளுக்கு பின்னால் இருக்கும் பாகிஸ்தான் அரசை உலக அரங்கில் வெளிப்படுத்தி ஒடுக்க வேண்டும். நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் கூடாது. மத்திய மாநில அரசுகள் மற்றும் புலனாய்வுத்துறை மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வந்தே பாரத் ரயில் மீதான தாக்குதல் நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து வரும் அச்சுறுத்தலை கவனத்தில் கொண்டு அவசரகால நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார். பாரதி ராஜாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் சொந்த ஊர் மக்கள். இயக்குனர் பாரதி ராஜா வயது முதிர்வு காரணமாக சென்னையில் இறந்தார். அவரது உடல் சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக நேற்று இரவு சென்னை நீலாங்கரையிலிருந்து அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த வாகனம் இன்று காலை 6:30 மணியளவில் பண்ணை வீடு சென்று சேர்ந்தது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வர உள்ளதால் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாலை 3 மணியளவில் பாரதி ராஜா உடல் பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது.